இன்றைக்கு உள்ள ஒரு சூழல் வித்தியாசமான ஒரு சூழல். அதாவது 2 பேர் சேர்ந்து காதலிப்பது, திருமணம் செய்து கொள்வது. திருமணம் ஓரளவுக்கு பிரச்சனை இருக்குது, அவங்களால ஒத்து வாழ முடியாத சூழ்நிலை வரும்போது அவங்க பிரிவது என்பது கொஞ்சம் எளிமையாக்கப்பட வேண்டும். அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் ஒரு சூழ்நிலையில் டைட்டாக வச்சுக்கும்போது, ஒருத்தர் பிடிக்கலை, அவங்க நடவடிக்கை பிடிக்கலை அப்படின்னும்போது அவரை நீக்கிறது, கொன்று அந்த இடத்த விட்டு நீக்கிறது தான் வழியாக கருதுகிறாங்க. அது ஒரு தேவையற்ற ஒரு விஷயம். 2 பேரும் காதலிக்கிறாங்க, காதலித்து திருமணம் செய்துக்கணும். இப்போது ஒரு பெண் ஒரு ஆணை காதலிக்கிறாங்க, வீட்டில் ஒத்துக்க மாட்டுறாங்க. ஸோ பெண் வீட்டில் சொல்கிறவங்கள காதலித்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு காதலனை வச்சு அந்த கணவனை கொன்னுட்டு மறுமணம் பண்ணிக்கிறது அப்படின்றத நிறைய பத்திரிகைகள் பார்த்தோம். இப்போ பெண்ணுக்கு சுதந்திரம் இருக்குது, காதலித்து கருத்தொருமித்து திருமணம் செய்து கொள்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சேர்ந்து வாழ முடியாத நிலை வரும்போது அவர்கள் பிரிந்து கொள்கிறார்கள். அப்படின்ற மாதிரி நிலைமை இருந்தால் இந்த மாதிரி கொலை தற்கொலை குறைஞ்சி போயிடும். பல பெண்கள் தற்கொலைக்கும் உள்ளாகிறாங்க, மன நெருக்கடி தாங்க முடியாமல். கணவன் பல மன அழுத்தம் கொடுக்கும்போது, மாமியாரும் பல்வேறு பக்கத்துலேருந்து அவங்க நெருக்கடி கொடுக்கும்போது அவங்களால வாழ முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதற்கு பதிலாக இந்த மாதிரி ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது அவங்க அந்த பந்தத்திலேருந்து விலகுவது ஈஸியாக இருந்தால் அவங்க தற்கொலை பண்ணவோ மற்றவங்கள கொலை பண்ணவோ வேண்டியது இருக்காது. அதை தவிர பல நேரங்களில் நாம் நம்ம உணர்வுகள், நிறைய உணர்வுகள் இருந்தாலும் கோபமாகத்தான் எல்லாத்தையுமே வெளிப்படுத்துகிறோம். நமக்கு பயம் இருக்கும், ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், வெறுப்பு இருக்கும். ஆனால் நம்ம வெளிப்படுத்துறது ஒரே ஒரு உணர்வு, கோபம்தான். சிறு வயதுலேருந்தே அப்படி பழகிட்டதுனால திருமணமான காதலித்த தம்பதிகள் கூட கோபத்தை தான் வெளிப்படுத்திகிட்டு இருப்பாங்க. அப்போது நல்ல காதலித்து திருமணம் செய்கிறவங்க கூட கொஞ்ச நாளில் கோபத்தினால அவங்க உறவுகளை வெளிப்படுத்துகிற முறைகள்னால காதலை சிதைச்சிருவாங்க. ஸோ ஒருத்தர் மீது ஒருத்தர் வெறுப்பு வளர்ந்து சில நேரங்களில் அது பார்ட்னரை கொல்ற அளவுக்கு அந்த வெறுப்பு போயிடுது.